இன்னைக்கு வந்து ஒரு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2024 ஐபிஎல்லோட இன்ஃபர்மேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்த்தேன். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐபிஎல்லோட எல்லா டீம்ஸோட பிளேயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன வாட்டிக்கு பிடிச்ச உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச சொல்லவே தெரிஞ்சிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஜய் மண்டால், அடுத்து அஜய் ரஹானே, தீபக் சாஹர், டெவன் கான்வே, மகேஷ் தீக்ஷனா, மதிஷா பதிரானா, மிச்சல் சாட்னர், மொயின் அலி. என்ன நம்ம தலையை 9வது இடத்துல போட்டிருக்காங்க, எம்எஸ் தோனி நம்மளோட தலை. அடுத்து முன்னாடி வீடியோவிலே பார்த்துருப்போம் பேக் போன் சொல்லாவே எழுதியிருக்கோம் முகேஷ் சௌத்ரி. அடுத்து நிஷாந்த் சிந்து, அடுத்து பிரசாந்த் சோலாங்கி, அடுத்து ரஜவர்தன் ஹங்கர் ரஜ்வர்தன் ஹங்கர் கிராக்கர். அவங்க என்னன்னு தெரியல, வேறு பேர் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம லாஸ்ட் 2 பால் 6-4 ஞாபகம் வந்திருக்கோம். ஜட்டு, ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாடு, ஷேக் ரஷீத், அடுத்து சிவம் தூபே, அடுத்து சிம்ரஜித் சிங், அடுத்து துஷார் தேஷ்பாண்டே. இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம சிஎஸ்கே டீமில் இருந்தாங்க. இப்போ ஆக்ஷன்லேருந்து நம்மளுக்கு வாங்கினவங்கன்னு பார்த்தா ரச்சின் ரவீந்திரா ஆக்ஷனில் 1.8 கோடிக்கு வாங்கியிருக்காங்க நம்ம இந்திய சிஎஸ்கே டீமு. அடுத்து நம்ம கொல்கத்தாவுக்கு ஆடி இருந்த நம்ம பழைய பிளேயரான ஷர்துல் தாக்கூரை மறுபடியும் ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க நம்ம சிஎஸ்கே. அதனால இந்த ஐபிஎல்ல வர்ற மாதிரி தெரிவிக்க விட போகுதுன்னு நினைக்கிறேன். ஷர்துல் தாக்கூர் வந்து ஆக்ஷனில் 4 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து யாரல் மிச்சல் வந்து ஆக்ஷனில் 14 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சமீர் ரிஸ்வி அவங்க வந்து சிஎஸ்கே டீமு ஆக்ஷனில் 8.40 crore வாங்கியிருக்காங்க. முஸ்தபிசூர் ரஹ்மான் சொன்னோம் ஞாபகம், அந்த சம்பவம் தான் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடந்ததில்ல தோனி முஸ்தபிசூர் ரஹ்மானை இடிச்ச சம்பவம் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படியே எப்படி நம்ம சிஎஸ்கே டீமில் தலைதறி எடுத்தாங்க கன்ஃபியூஷன் தான் இருக்குது. முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து ஆக்ஷனில் 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அவனிஷ் ரவோ அரவிலி அவங்க வந்து ஆக்ஷனில் 20 lakhsக்கு எடுத்துருக்காங்க. என்ன பேச தெரியல, புதுசாக எடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் பார்க்கலாம். ஷார்ட்டா டிசி, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஷார்ட்டா சிஎஸ்கே. நம்ம ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து அபிஷேக் போரல், செகண்ட் பிளேயர் ஆண்ட்ரி நாட்ரிச், தேர்ட் பிளேயர் அக்ஷர் பட்டேல், ஃபோர்த்து நம்ம முட்டை போக மாட்டான்னு ஆடுறாரு டேவிட் வார்னர், ஃபிஃப்த்து இஷாந்த் சர்மா, சிக்ஸ்த்து குல்தீப் யாதவ், செவன்த்து லலித் யாதவ். ஒரே யாதவா இருக்காங்க. எயித்து வந்து லுங்கி டிகிரி இங்கே இருக்காரு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயரு மிச்சல் மார்ஷ், ஆஸ்திரேலியா பிளேயரு. டேவிட் வார்னரும் இங்கே தானே, டேவிட் வார்னரு மிச்சல் மார்ஷ் ஒரே ஆஸ்திரேலியன் பிளேயராக எடுத்து வச்சிருக்காங்களே. அடுத்து முகேஷ் குமார், பிரவீன் தூபே, பிருத்வி ஷா, ரிஷப் பண்ட், ஷைடு கலீல் அகமது, விக்கி ஆஸ்ட்வல், எஸ் துல்லு, நம்ம எஸ் துல்லு. இவங்கெல்லாம் யாருக்குமே டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்தவங்க. அடுத்து இப்போ ரிஷப் பண்ட் சொல்லிட்டேன். எஸ் துல்லு வந்து இப்போ சொன்னேன் யங்கான பிளேயரு. இப்போ வந்து இவங்கெல்லாம் யாருக்குமே இருந்துருக்காங்க. ஆப்ஷன் இருந்தவங்களாம் காட்டுறேன். நம்ம இது லாஸ்ட்டாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் விளையாடுறான்னு நினைக்கிறேன். ஆமாம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஹாரி ப்ரூக்கு ஆப்ஷன் 4 கோடிக்கு எடுத்துருக்காங்க. கிறிஸ்டன் ஸ்டப்ஸு நம்ம மும்பை இந்தியன்ஸோட விக்கெட் கீப்பரு எங்கே இருந்தவங்களாம் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஆப்ஷனில் 50 லட்சத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க.
ரொம்ப கம்மியான சீப்பான ப்ரைஸ்க்கு எடுத்துட்டாங்க. ரிக்கி புய் அவங்க வந்து ஆப்ஷனில் 20 lakhsக்கு எடுத்துருக்காங்க. குமார் குஷகரா இவன் நேரம் சொன்னது முதல்ல ஞாபகம் வருது. 2011 வேர்ல்டு கப்பு ஸ்ரீலங்கா கேப்டனு குமார் சங்ககாரா அவங்க ஞாபகம் வருவாங்க. ஆப்ஷனில் 7.20 கோடிக்கு எடுத்துருக்காங்க. ரஷிக் தார் அவன் வந்து ஆப்ஷனில் 20 lakhsக்கு எடுத்துருக்காங்க. ஜெய் ரிச்சர்ட்சன் ஆப்ஷனில் 5 கோடி எடுத்துருக்காங்க. சமிட் குமார் ஸ்கூலில் ஆக்டிவிட்டி சப்மிட் பண்ணி கொடுக்குறதுக்கு அதே ஒரு பேர் வச்சுருக்காங்களே சமிட் குமார் ஆப்ஷனில் 1 கோடி கொடுத்துருக்காங்க. ஷாய் ஹோப்பு நம்ம இது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு ஓப்பனிங் ஆடுவாங்களே ஷாய் ஹோப்பு ஆப்ஷனில் 25 லட்சம். இவ்வளோ பிளேயரை இவ்வளோ சீப்பாக ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. சிக்காரா ஆப்ஷனில் வெறும் 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. பாருங்க இவ்வளோ சீப் ப்ரைஸில் வாங்குறாங்க. எப்படின்னு தெரியல. அடுத்து நம்ம மூணாவது குஜராத் டைட்டன்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். இப்போ வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கூப்பிடுற குஜராத் டைட்டன்ஸ் ஜிடி. அவங்களோட கேப்டன் வந்து யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளோட யாருமா கில்லு எப்போ எனக்கே தெரியல. ஆனால் கேமரா மேனுக்கு தெரிஞ்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹர்திக் பாண்டியா தான் இருந்தாங்க. அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் போயிட்டாங்க. அது வந்து என்னன்னு உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் வரும்போது தெரிய வச்சு சொல்கிறேன். இப்போ குஜராத் டைட்டன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அபினவ் மனோகர், செகண்ட் வந்து சாய் சுதர்ஷன். சொன்னோன்னே வந்திருக்கோம். ஃபைனலாக போட்டு பொடிச்சு எடுத்துட்டாரு சாய் சுதர்ஷன். ஒரு 95 ரன் கிட்ட எடுத்துருப்பாங்க. அடுத்து ரஷன் நல்கண்டே இவங்களும் தெரியும். டேவிட் மில்லர் கில்லர், ஜெயந்த் யாதவ், ஜோஷுவா லிட்டில், கேன் வில்லியம்சனு, மேத்யூ வேடு, முகமது ஷமி, மோஹித் சர்மா. ஞாபகம் வந்திருக்கும். மோஸ்ட் விக்கெட்டு குஜராத்தில் ஃபைனல்ஸ் எடுத்தார். மறந்தீங்களா? மோஹித் சர்மா, நூர் அகமத்து, சாய் கிஷோர், ராகுல் தவாட்டியா, கூகுளி கிங்கு, ரஷித் கான், சுமன் கில்லு. கேப்டன் விக்கெட் கேப்டன் தானே, நீ மாற்றக்கூடாது. சுமன் கில்லு. நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் விஜய் சங்கர், புருத்திமம் சாஹா, சாய் சுதர்ஷன் தமிழ்நாட்டு பிளேயர் தானே. சாய் தமிழ்நாட்டு பிளேயர் தான். நம்மளுக்கு தெரியாது. கேமரா பிடிச்சி வச்சுருக்காங்க டெவலப் ஆகிட்டீங்க. புருத்திமம் சாஹா ஒன்னோடையா வந்திருக்குங்க. ஒரு ஹாஃப் செஞ்சுரியில் போட்டார் ஃபைனலில். அடுத்து அஸ்மத்துல்லா ஒமார் சாய், ஆப்கானிஸ்தான் பிளேயரு. நம்ம ரஷித் கான் தான் ஆடுவாங்க. இவங்க வந்து ஆக்ஷனில் எடுத்த பிளேயர்ஸு, மறுநாளையும் ஆக்ஷன் எடுத்த பிளேயர்ஸு. ஆக்ஷனில் இவங்க 50 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. பாருங்க 50 லட்சம் தான். எவ்வளோ பிளேயர் தெரியுமா? ஆல்ரவுண்டரில் பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் முகமது நபி, இந்த ஒமார் சாய். அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து உமேஷ் யாதவ் கேகேஆரில் இருந்தார், இங்கே வந்துட்டாரா? ஆக்ஷனில் 5.80 கோடி கொடுத்துருக்காங்க. ஓகே, இவர் மணிக்கு 10. அடுத்து ஷாருக் கான், நான் தமிழ்நாட்டு பிளேயரு. என்னப்பா ஒரு கேகேஆரோ தெரியல, பார்ப்போம். இவர் வந்து ஆக்ஷனில் 7.40 கோடிக்கு எடுத்திருக்காங்க. விஷாலா ஒரு அந்த விஷாலாவா இருப்பாரோ? வாய்ப்பில்லை. ஆக்ஷனில் 2.20 கோடிக்கு எடுத்துருக்காங்க. போடுறோம். கார்த்திக் தியாகி அங்கேயே தியாகம் பண்ணுவார். விக்கெட்டையும் தியாகப்பட்டிருக்காரு. முன்னாடி வந்து நல்ல பிளேயர் தான். ரீசெண்டாக எந்த டீம்லேயே விளையாண்டாரு. எந்த டீம் மறண்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நினைக்கிறேன்.
மும்பை இந்தியன்ஸோ இல்லை வேறு ஏதாவது டீம் சரி அதை பார்த்துக்குவோம். கார்த்திக் தியாகி ஆக்ஷன்ல 60 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்களா? ஓகே தான். மனம் சுதர் வெறும் 20 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்களா? இந்த பிளேயர் தெரியாது, ஆனா வெரி சீப்பான பிளேஸ் எடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பென்சரு ஜான்சனா இது ஆக்சுவலா 10 கோடி எடுத்துருக்காங்களா? ராபின் மில்ஸ் ஆக்சுவலா 3.60 கோடி எடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம ஜிடி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம கொல்கத்தா பிளேயர்ஸ் பார்க்கலாம். ஷார்ட்டா கேகேஆர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து நிதிஷ் ராணா. அடுத்து ரிங்கு சிங் சொன்ன ஞாபகம் வந்துருங்க. ஜஸ்ட் ஓவரில் 6 பாலுக்கு 6 5 பாலுக்கு 5 6 ஞாபகம் இருக்கும். அடுத்து ரமுல்லா குர்பாஸ் ஐயரு ஷேயஸ் ஐயரு ஜேசன் ராய் சுழல் பந்து வீசும் சுனில் நரேனு சுயா சர்மா. சுனில் நரேன் சொன்னோன்னே என் கிளாஸ்மேட் தான் ஞாபகம் இருக்குது. என் கூட தான் ரெடி படிச்சுட்டு இருக்கான். நரேன் கார்த்திக் பேர். இவங்க பேர் வந்து சுனில் நரேன். அடுத்து சுயா சர்மா. அடுத்து அனுகுல் ராய், நம்ம பி பாய் ஆண்ட்ரே ரசல். ஒரே ஐயரா இருக்காரு. அடுத்து ஒரு ஐயரு வெங்கடேஷ் ஐயரி. அர்ஷத் ராணா என்னப்பா ஒரே பேரா இருக்கேன். வைபவ் வரானா வருண் சக்கரவர்த்தி. வா ஒரே பேரா வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பிளேயரு இப்போ ஆக்ஷன்ல எடுத்தவங்க பார்க்கலாங்க. கேஎஸ் வருது நம்ம இந்தியன் பிளேயரு. அவர் வந்து ஆக்ஷன்ல 50 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. கேட்டா சக்காரியா இந்தியா இது மும்பை இந்தியன்ஸ் தானே ஆனாரு கேமரா வேண்டிய தெரியல. மும்பை இந்தியன்ஸ் தான் ஆடிப்பாரு. இருக்கிற எல்லா பிளேயர்ஸ் நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான் எடுத்துருக்காங்க. இவ்வளோ சச்சின் டெண்டுல்கரே நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான் எடுத்துருக்காங்கன்னா அந்த தான். சேட்டன் சக்காரியா இப்போ இல்லை அப்போ சேட்டன் சக்காரியா ஆக்ஷன்ல 50 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. அடுத்து மிச்சல் ஸ்டார்க்கு ஆக்ஷன்ல 24.75 கோடிக்கு எடுத்துருக்காங்க. இருக்கிறதுலயே ஐபிஎல் அதாவது ஐபிஎல் வரலாறுலயே இவர் தான் இந்த வருஷம் ஐபிஎல் வரலாறுலயே இவர் தான் அதிக பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவரும் பேட் கமில்ஸ் இவங்க 2 பேர் மட்டும்தான் அதிக பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸ்டார்ட் அன்பரீஷ் ரகுவன்ஷி யாரும் தெரியல, ஏதோ புது பிளேயர் நினைக்கிறேன். அவங்க வந்து ஆக்ஷன்ல 20 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரு சீப்பான பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ரமன்தீப் சிங் லாஸ்ட் நம்ம மும்பை காரணம் என்னப்பா இந்த மும்பை எல்லா பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இவங்க வந்து ஆக்ஷன்ல 20 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. ஷர்ஃபான் முத்தாஃபோட்டா வேற கேட்ட வெஸ்ட் அவங்கள வந்து 1.50 கோடிக்கு ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. மனிஷ் பாண்டே லக்னோ சூப்பர் கிங்ஸ் கட்டி போறோம். அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வச்சு போறோம்ல லக்னோ சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடி இருக்காரு. அவங்க வந்து ஆக்ஷன்ல 50 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. முஜாப் அப்படின்னு வந்தாலும் பங்களாதேஷ் பிளேயர் தான். அவர் வந்து ஆக்ஷன்ல 2 கோடி எடுத்துருக்காங்க. பரவாயில்லையே. உஷு அட்கின்சனா இந்த பேரை நான் இங்கே விட்டுட்டேன். இங்கிலாந்து பிளேயரு அவர் வந்து ஆக்ஷன்ல 1 கோடிக்கு தான் எடுத்துருக்காரு. முஜாப் ரஹமான 2 கோடிக்கு எடுத்துருக்காங்க. இருக்காலே சீப்பா குஸ்ஸு அட்கின்சன் பேரே வர மாட்டேங்குது. அட்கின்சன் 1 கோடி. அவங்க 2 கோடி. ஓகே இது வந்து 1 கோடி. ஓகே அவ்வளோ சீப்பாக. சகீப் ஹுசைன் 2 லட்சம். இவர் தான் இருக்கிறதே கம்மி நீங்க. ஆமாம். ஸோ இந்த வீடியோவை இன்னும் இருக்கு. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால இதை மிச்சம் இருக்கிறத நாளைக்கு பார்ட் 3ல சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை எனக்காக தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அந்த வீடியோ எதுவும் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன்.
அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் எல்லா வீடியோ வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.